எனக்கு விஜய் ஜெயிக்கணும்பா, நான் ஓட்டு போட்டா போதும்பா, பிரச்சனை இல்லப்பா, விஜய் சிஎம் ஆயிடுவார்ப்பான்னு நினைச்சா தப்பு அது. நீங்க ஓட்டு போட்டா மட்டும் ஜெயிக்க முடியாது, எல்லாருமே ஓட்டு போட்டா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 5வது படிக்கிற பையன் ஓட்டு போடுறான், உடனே சொல்லிடக்கூடாது அவனுக்கு 5வது படிக்கிற பையனுக்கு எப்படி ஓட்டு இருக்குன்னு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த பையன் மனப்பக்கம் எப்படி இருக்குன்னா, இப்ப விஜய் ஓட்டு போட்டு வந்துருவான். 5 பேர்ட்ட இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும், அந்த பையனுக்கு அது சொல்ல தெரியாது. விவரம் தெரிஞ்சு நம்ம ஓட்டு போடுறவங்க நம்ம தான். நம்ம 4-5 பேருக்கு சொல்லணும், விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு. நீங்க 4-5 பேர்ட்ட சொன்னா மட்டும்தான் விஜய்க்கு எல்லாம் ஓட்டு போடுவாங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, உங்களோட அப்பா அம்மா சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா தாத்தா பாட்டி அத்தை மாமா இந்த மாதிரி எல்லார்ட்டையுமே ஓட்டு போட சொல்லணும். விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போட நல்லது செய்வாருன்னு நம்புறோம் சொல்லுங்க. நாங்க ஏன்பா விஜய்க்கு ஓட்டு போடணும்னு கேட்பாங்க. விஜய் மேல ஊழல் தப்பே கிடையாது. அதிமுக திமுக மாதிரி விஜய் கட்சி கிடையாது. விஜய், அதனால நீங்க ஓட்டு போட்டு பாருங்க, ஒரு 5 வருஷம் வாய்ப்பு கொடுப்போம், ஒழுங்கா பண்ணுவாரான்னு நீங்க இப்படிதான் சொல்லணும். நல்லது பண்ணாருன்னா திரும்பி அவரே ஆட்சி அமைக்க போறாரு, இல்லைன்னா வேற கட்சி வரப்போகுது. லைஃப் லாங் இது கிடையவே கிடையாதுன்னு சொல்லுங்க.